அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட முன்பக்கமும் கையிலையும் சுற்றளவு பத்தாம இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஒட்டு போட்டு தைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறாங்க. நம்ம ஏற்கனவே கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அந்த கிளாத்தை தான் நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட்டுங்க முன்பக்கத்தை வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிளாத்தை நம்ம ஒட்டு போட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ முன் கிராஸோட நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸை வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம இப்போ தைக்க போகிறது பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அதனால் நீங்கள் கிளாத்தை நேராக வர மாதிரியே கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு தைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல் சைடு வருது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் தான் நீங்கள் இந்த கிளாத்தை வச்சு தைக்கணுங்க. இப்போ ரெண்டு கிளாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நான் வந்து சாப்பீஸ் வச்சு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவு நீங்கள் கிளாத் விட்டுட்டு தையல் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அதுக்கு மேலேயே தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஒட்டு போடுறப்ப எப்போவுமே நீங்கள் 2 தையலை போட்டு நீங்கள் தச்சு எடுத்துக்கணும். நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. பேமெண்ட் கிளாஸ் தான். விருப்பம் இருக்கவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளவுஸோட கிராஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டு போட்டு தைச்சிட்டோங்க. இப்போ நம்ம 2 கிராஸ் பீஸையும் ஒன்றா போட்டு கரெக்டாக ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 கிராஸையும் ஒரே அளவில் நம்ம தைச்சி எடுத்துருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரே கலராக இருக்கனால உங்களுக்கு தெரியல, அதனால நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது கரெக்டாக இருக்குது. மிச்சம் இருக்குது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கிராஸ் பீஸில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு தச்சு எடுத்துட்டோங்க. பாருங்க நீட்டாக வந்து நம்ம தச்சு எடுத்துருக்கோம். நம்ம ஒட்டு போட்டதே தெரியல. நம்ம தச்சது பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக போயிருச்சு. வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எந்த அடையாளமே தெரியல. இந்த மாதிரி நீங்க தச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம கை வந்து இதே மாதிரியே தச்சு எடுத்துக்கலாங்க. கையிலையும் சுற்றளவு பத்தாம இருக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. அதையும் நம்ம கையோட நல்ல பக்கத்துல வச்சு தைக்கணுங்க. மேல் பக்கத்துல எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வைங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு நீங்க தச்சு எடுத்துருங்க. இதுலயும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுல நீங்க தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க. நம்ம நேரா தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 2 தையலா போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பிரஸ் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா விட்டுறலாங்க. நீங்க பிரஸ் தையல் வந்து போடுறது நீங்க வெளிப்பக்கமா தான் நீங்க பிரஸ் தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம திருப்பிட்ட பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் நம்ம ப்ரெஸ் தையல் போடணும். இதுக்கு மேலே தையல் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தையல் வந்து தெரியும். அதனால ஒரு சிலர் வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்ம தையல் போடாமல் விட்டுக்கலாம். இப்போ கையில் இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி கிளாத்தை வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம 2 கையிலையும் இதே மாதிரியே நம்ம தச்சு எடுக்கணுங்க. ஒட்டு போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறது போன வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஒட்டு போட்டு நீங்கள் தச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வந்து நம்ம ஒட்டு போட்டு தச்சிட்டோம் பாருங்க. இதே மாதிரி தச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதுங்க. நீங்கள் தையல் போட தேவையில்லை. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அதையும் வந்து நம்ம கரெக்டாக ஒரே அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. பத்தாமல் நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் திருப்பி பிரிச்சுட்டு கிளாத்து கட் பண்ணி தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்து தைச்சுக்கோங்க. இப்போ நம்ம கை வந்து ஒட்டு போட்டு நம்ம தைச்சிட்டோம் பாருங்க. ஒரே அளவில் நம்ம கட் பண்ணி தைச்சிட்டோம்.
நம்ம கிராஸ் பீஸ்லயும் கையிலுமே வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. இது பார்த்து பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. நம்ம தச்சது பார்த்தீங்கன்னா உள்பக்கமா போயிருச்சு. அதனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். பாருங்க கிராஸ் பீஸ்லயும் அதே மாதிரி தச்சு எடுத்து வச்சிருக்கோம். நம்ம தச்சது பார்த்தீங்கன்னா உள்பக்கமா போயிருச்சு. உங்களுக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டு போட்டு தச்ச மாதிரி உங்களுக்கு தெரியல. இப்போ சுற்றளவு வந்து கரெக்ட் அளவு 10 இன்ச்சு இருக்கணுங்க. தையலுக்கு சேர்த்து 11 இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம தச்சு எடுத்து வச்சிருக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு இருக்கு, பரவாயில்ல, அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கையிலையும் வந்து சுற்றளவு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கையிலையுமே எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம தச்சு எடுத்து வச்சிட்டோம் பாருங்க. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா துணி வந்து பத்தாம எடுக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம தைக்கிற மாதிரி இருக்கு. அதனால கிளாத் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அதிகமாகவே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இதில் சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 9 இன்ச்சு வருது பாருங்க. முதல்ல 8 இன்ச்சு இருந்தது. இப்போ நம்ம 1 இன்ச்சு சேர்த்து ஒட்டு போட்டு தச்சு வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கையும் கிராஸ் பீஸுமே கரெக்டாக ஒட்டு போட்டு நம்ம தச்சுட்டோங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.